பாத்திரம் நிறைய கிடக்கு, விளக்க முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையும், மழை காலம் பனிக்காலத்துலலாம் கையை வந்து தண்ணிக்குள்ளே வைக்கவே முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாத்திரம் வந்து நல்ல சூப்பராக விளக்கிடலாம், தண்ணியை மிச்சம் பண்ணிடலாம். இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த லிக்விட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார் இருந்தால் கூட பார் கூட திருவி கூட அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க, நல்லா முறை வரும். இப்போ வந்து உங்களுக்கு எந்தெந்த பாத்திரம் தேவையோ எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து கலக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன பாத்திரத்தெலாம் போட்டுட்டு, ரெண்டாவது வந்து பெரிய பெரிய பாத்திரம், குக்கரு, அப்புறம் வந்து பால் பாத்திரம், இது எல்லாத்தையும் போடுங்க. ஏன்னா வந்து நம்மளோட டப்பு அளவுக்கு ஏற்றாப்புல தான் பாத்திரம் போட முடியும். என்னோடய டப்பு அளவுக்கு ஏற்றாப்புல நான் வந்து பாத்திரம் போடுறேன். எவ்வளோ வந்து அழுக்காக இருக்குது, அந்த அழுக்கோடு தான் சேர்த்து அப்படியே போடுறேன். குப்பைகள் இருந்தால் மட்டும், இந்த கருவேப்பிலை, சாப்பாடு, சோறு இதெல்லாம் இருந்தால் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து பாத்திரத்தை வந்து இந்த டப்புக்குள்ளே போட்டு எடுங்க. நான் வந்து இன்றைக்கி தட்டு, டம்ளரு எல்லாமே போடுறேன். நீங்கள் பெரிய பெரிய பாத்திரம், பால் பாத்திரம், குக்கர் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் தனியாக வந்து போடுங்க. செகண்ட் செட்டாக போடுங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு செட்டாக போடுறேன். ஏன்னா வந்து இதில் வந்து குக்கரு, பால் பாத்திரம் இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதேமாதிரி பண்ணுங்கள். இதேமாதிரி தான் டிஷ்வாஷர்லேயும் நம்ம பண்ணுவோம். பாருங்கள், இந்த இதிலலாம் விடாப்பிடியாக கரையாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஊற வச்சாலுமே வந்து லைட்டாக தேய்ச்சா போதும், நல்லா வந்து பளபளப்பாயிரும். நீங்கள் வந்து இதை ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து ஊற வச்சுட்டிங்கன்னா போதும். அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம செஞ்சிடலாம். நம்மளுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். நம்மளுக்கு உடம்பு முடியாத நேரத்தில் வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து சிங்க் நிறைய பாத்திரம் இருக்குது, உங்களுக்கு வந்து பாத்திரம் விளக்குறதுக்கே தோணலை அப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதனால் வந்து உங்களுக்கு வந்து டைமும் மிச்சம், உங்களுடைய தண்ணியும் ரொம்ப வந்து நம்ம எடுக்க வேண்டாம். இந்த டப்பு நிறைய தண்ணி இது மட்டும்தான். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து சின்ன சின்ன பாத்திரத்தை வந்து இப்போது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டேன். ஏன்னா வந்து இதே மாதிரி ஒரு கரண்டி இல்லைன்னா வந்து ஒரு கம்பு, ஒரு தடிமனாக இருக்கணும். அந்த பாத்திரத்தெல்லாம் சுற்றி வந்து நம்ம ரவுண்ட் பண்ணணும். அதுக்காக வந்து எடுத்துக்குவாங்க. நான் வந்து இன்றைக்கி பூரிக்கட்டை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்து அந்த பாத்திரத்தை வந்து எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா அப்படி ரவுண்ட் பண்ணி சுற்றி விடுங்க. இதனால் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பாத்திரத்தில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து நம்ம ஸ்க்ரப்பரை போட்டு தேய்க்க வேண்டாம். அதுவே வந்து இப்படி நம்ம சுற்றி விடுறதுனால ஒன்றுக்குள்ளே ஒன்று போய் அதுவே வந்து நல்லா வந்து க்ளீன் ஆயிரும். பாருங்கள், ஒரு டஸ்ட்டு கூட இல்லை பாருங்கள், ஒரு சாப்பாடு கரை எதுவுமே இல்லை பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து ஒரு 4-5 சுற்றினாவே போதும். அந்த கம்பை வச்சு நல்லா வந்து க்ளீன் ஆயிரும். இங்கே பாருங்கள், நான் ஸ்க்ரப்பை போட்டு தேய்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த பாத்திரத்தை எல்லாமே தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் பாத்திரம் அளவுக்கு ஏற்றாப்புல, உங்கள் டப்பு அளவுக்கு ஏற்றாப்புல பாத்திரத்தெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த ஒரு தண்ணியே போதும், மறுபடியும் தண்ணியை வந்து மாற்ற வேண்டாம். இந்த தண்ணியிலே இப்போ வந்து டம்ளர், செம்பு இதே மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் கழுவிருக்கேன். ரெண்டாவது வந்து தட்டு இதெல்லாம் போட போகிறேன். மூணாவது வந்து குக்கர், இந்த ஐட்டம்லாம் போட போகிறேன். ஒரே ஒரு டப்பு தண்ணி, அவ்வளோதான். எவ்வளோ பாத்திரம்னாலும் தண்ணியை வந்து அதிகமாக செலவழிக்கவே வேண்டாம். பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடும். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அதை மட்டும் லைட்டாக கையில் வந்து தேய்ச்சி விடுங்க, அவ்வளோதான். மித்தபடி எதுவுமே பண்ண வேண்டாம். தண்ணியை வந்து அடிக்கடி உள்ளே கழுவிக்கிட்டு நின்றுக்கிட்டு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக தண்ணி ஆக்கிக்கிட்டு கால் வலிக்க நின்றுக்கிட்டு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். தண்ணியை ஃபஸ்ட்டு பாத்திரத்தை ஊற வச்சுட்டு ரெண்டாவது எடுக்க போகிறோம், அவ்வளோதான். தண்ணியும் நம்ம அதிகமாக விடலாம். பாருங்கள், இந்த தண்ணி நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், அதே தண்ணிக்குள்ளே இந்த நான் சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாமே போடுறேன். இதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற விடுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் அந்த தண்ணிக்குள்ளே நனைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், ரெண்டாவது இதேமாதிரி இதை வச்சு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கரண்டி இருந்தால் கூட கரண்டி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பூரிக்கட்டையை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அது எனக்கு பிடிச்சி வந்து ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சி வந்து ஈஸியாக இருக்குமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போவும் நான் வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா சுற்றி விடுறேன். இது வந்து இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று செய்யும்போது தண்ணிக்குள்ளே பட்டு நம்ம கையை விட்டு அலச வேண்டாம். அதுவே வந்து பாத்திரத்தை வந்து நல்லா வந்து அலசி கொடுத்துரும். இதில் ஸ்க்ரப்பர் எதுவுமே போட வேண்டாம். அந்த தட்டில் தங்கியிருக்கிற எல்லாமே ஃபுட்டு எல்லாமே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்வாஷர் பண்ணுற முறைப்படி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முடிய நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள்.
ஸ்கூட்டர்லாம் கழுவுற அந்த ஓஸ் இருக்கும் பாருங்கள், அதை கூட வச்சு கூட நல்லா ஸ்பீடாக தண்ணி அடித்தா கூட அதில் கூட அந்த ப்ராசஸ் படி நீங்கள் செய்யலாம். இது வந்து என்கிட்ட அப்படி இல்லை, இப்படி தான் இருக்குது, அதனால் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவே நம்மளுக்கு போதும், ஈஸி தான். பாருங்கள், சுத்தமாக கழுவி வச்சு பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதே தண்ணியில் மறுபடி இந்த குக்கர், உங்களுக்கு நிறைய கரைகள் இருக்கிறது, பால் பாத்திரம், இது எல்லாத்தையும் போட்டு அது ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து நம்ம லைட்டாக தேய்ச்சி தான் போடணும். ஏன்னா வந்து இதெல்லாம் ஈஸியாக கழுவிடலாம். அது வந்து நம்ம லைட்டாக தேய்ச்சி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா பளபளன்னு ஆயிரும். பாருங்கள், இப்போ வந்து குக்கரு எல்லாத்தையும் போட்டேன். பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துகிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி ஊற்றிருந்தோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே வெளியே வந்து கொட்டிட்டு வந்துடும். நல்லா வந்து பாருங்கள், கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு லைட்டாக ஸ்க்ரப்பர் மட்டும் போட்டுட்டு இந்த ப்ராசஸ் படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையை விட வேண்டாம், நேரமும் குறைவு, நம்மளுக்கு வந்து நின்றுக்கிட்டே வேலையும் பார்க்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப சுலபந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக பாருங்கள், நான் பண்ணுற 2வது ஸ்டெப் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு டப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து வெந்நி வந்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கிடுறேன். ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே தூக்கி போட போகிறேன். உங்களுக்கு வந்து வெந்நி வைக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் நல்லா வெயிலில் கூட காய வச்சிடலாம். இந்த வெந்நி வச்சு கழுவுறதுனால நல்லா பாத்திரமும் வந்து நல்லா சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் அந்த கிருமிகளையும் நீக்கிறோம். அதுக்கு தான் இதை பண்ண போகிறோம். இப்போ வந்து வெந்நி வந்து டப்பில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் போட்டு எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா பாத்திரம் கையிட்டு நம்ம தேய்க்கவே இல்லை ஸ்க்ரப்பரை வச்சு. ஆனால் வந்து பாத்திரத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சமயம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு அந்த நேரத்துலலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தேவையான பாத்திரத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் எடுக்க போகிறேன். நான் நின்று வேலையே பார்க்கல, ஸ்க்ரப்பரும் பயன்படுத்தி இருந்து தேய்க்கவே இல்லை. எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வந்து தண்ணி, அப்புறம் இப்போ கொஞ்சம் வெந்நி, அவ்வளோதான். பாருங்கள் எல்லா பாத்திரத்தையும் உள்ளே போட்டுட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பாத்திரத்தை எடுத்து காமிக்கிறேன். அதில் வந்து பாருங்கள், ஒரு டஸ்ட்டு கூட இருக்காது. பாத்திரம் வந்து நல்லா வந்து பளபளன்னு இருக்கும். வெந்நி வந்து கொஞ்சம் வெதுப்பாக வச்சுருந்தீங்கன்னா பாத்திரத்தை போட்டு கையிலே எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் வெந்நி கொஞ்சம் சூடாக இருக்குன்னா இதே மாதிரி திரும்பியும் ஒரு மரக்கரண்டி போட்டு நல்லா சுற்றி விட்டு திரும்ப வந்து நீங்கள் எடுத்தாலும் பாருங்கள் நல்லா பளபளன்னு ஆயிரும். இப்போ ஒரு பாத்திரத்தை நான் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இதே கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து மஸ்ட்டு ட்ரை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க யாராவது வேலைக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு உடம்பு முடியாத நேரத்துலையும் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு வேலை செய்ய வந்து கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னா நீங்கள் ஒர்க்கிங் உமன் பார்த்தாவே கடுப்பாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஊற வச்சுட்டு பாத்திரத்தை அதுக்கப்புறம் வந்து அப்படியே வெந்நீரை தூக்கி போட வேண்டியதான். சூப்பராக பளபளன்னு ஆயிரும். செம்ம சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெந்நிக்குள்ளே வந்து தட்டு, டம்ளரு, மிக்ஸி ஜாரு இது எல்லாத்தையும் போட்டு நான் எடுத்துட்டேன். 2வது செட்டு வந்து நான் வந்து குக்கர் எல்லாமே வந்து இந்த தண்ணிக்குள்ளே மட்டும்தான், வந்து வேறு எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் கிடையாது. இந்த தண்ணிக்குள்ளேயே வந்து நான் போட்டு எடுக்க போகிறேன்.